சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் திருப்பி வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி மெயிலெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான். ஒரு கேஸ் ஏஜென்சியில் போய் ஃபைல் பண்ணும்போது பணம் டெபாசிட் கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம கேஸே கொடுக்குறாங்க. ஆமாம், வேண்டான்னு சொல்லி சரண்டர் பண்ணும்போது அப்போ பணத்தை உடனடியாக தர வேண்டியது அந்த கேஸ் என்ஜின் கடமை தானே? கண்டிப்பாக அவங்க கடமை. பொதுவாகவே இதில் வந்து ஒரு சில சின்ன சின்ன ஃப்ளா இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம பிஎஸ்என்எல் மட்டும் இருக்கும்போது அவங்க பண்ணுற கிராக்கி என்ன, அப்பா அவங்க வந்து வர்றன்னா அவங்க ஐயா சாமின்னு கெஞ்சணும், வர்றவன் போகிறவங்களாம் காசு கேட்பான், இல்லை இது கட் ஆயிடுச்சு அது இப்படிம்பாங்க. ஆனால் இது ப்ரைவேட்டைஸ் ஆன உடனே இப்போ பிஎஸ்என்எல் நம்மகிட்ட கெஞ்சுறாங்க, கனெக்ஷன் எடுத்துக்கோங்க சார், கனெக்ஷன் வேணுமான்னு கேட்குறாங்க. போகிற இடத்துல ஸ்டால்லாம் போடுறாங்க. ஒரு நேரத்தில் நமக்கு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் பிஎஸ்என்எல் கனெக்ஷனே கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கேஸ் ஏஜென்சிலாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டா அதில் வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ப்ரைவேட்டைஸ் பண்ணால் விலை கூடுதலாகும், நிறையா அதுலேயும் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. பட் அதையே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நமக்கு அவசர தேவைக்கே இல்லாத ஒரு விஷயம் வந்து இது பண்ண முடியாது.